மியூசிக் கம்போசர் இளையராஜா அவர்களோட மகளான பவதாரணி அவர்களோட இழப்பு எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஹோல் இண்டஸ்ட்ரியுமே அவங்களுக்காக கண்டலன்சஸ் தெரிவிச்சிட்டு வராங்க. அந்த நிலையில சிம்பு அவர்கள் முதல் ஆளா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த வாய்ஸ் கண்டிப்பா என்னோட லைஃப்ல ஃபாரெவரா கேட்டுட்டே தான் இருக்கும். உன்ன மாதிரி ஒரு பியூர் சோல் நான் பார்த்ததே இல்லை. இவ்வளவு சீக்கிரம் எங்களை விட்டு போயிட்டேன். மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இளையராஜா சாரோட ஃபேமிலிக்கும் என்னோட பிரதரான யுவன் சங்கர் ராஜாக்கும் நான் டீப்பஸ்ட் கண்டலன்சஸ் தெரிவிச்சுக்கிறேன். கடவுளை உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். ரெஸ்ட் இன் பீஸ் பவதாரணி அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிருக்காரு. அதனை தொடர்ந்து கமல்ஹாசன் அவர்கள் என் மனம் பதைக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு நோட் ஷேர் பண்ணிருக்காரு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான இளையராஜாவை நான் எப்படி தேத்த போறேன், இந்த செய்தியை எப்படி நான் புரிய வச்சு அவர் மனசுல இருக்க பாரத்தை எடுக்க போறேன்னு எனக்கு தெரியல. அவர் கைய பிடிச்சி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லணும் போலயே இருக்கு. பவதாரணியோட மறைவை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாதான் இருக்கு. இந்த பெரும் துயரத்துல என்னோட சகோதரர் இளையராஜா அவர்களோட மனம் எவ்வளவு நொறுங்கி போயிருக்கும் அப்படின்றது எனக்கு புரியுது. பவதாரணி அவர்களோட குடும்பத்தாருக்கு என்னோட நெஞ்சார்ந்த இரங்கல் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிருக்காரு. அதனை தொடர்ந்து மியூசிக் டைரக்டர் அனிருத் அவர்கள் ரொம்ப ஷாக்கிங்காவும் ரொம்பவே சோகமான ஒரு செய்தி தான் இது. பவதாரணி அவர்களோட இழப்பு எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. என்னோட ஹார்ட் ஃபெல்ட் கண்டலன்சஸ் டு தி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணிருக்காரு. இவரை தொடர்ந்து நிறைய மக்கள், நிறைய இண்டஸ்ட்ரியில இருக்க செலிபிரிட்டிஸ் தன்னோட ஆழ்ந்த இரங்கல்ல தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. பவதாரணி அவர்கள் ஸ்ரீலங்கால உயிரிழந்த நிலையில அவங்களோட தந்தையான இளையராஜா அவர்கள் இரவே இலங்கை சென்று இன்னும் ஒரு முறை ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து அவளை காப்பாற்ற முடியாதா அப்படின்ற ஒரு நிலையில விரைந்து சென்றார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு. தெரியும், லைக் ஒரு 1 month முன்னாடி தான் we all got to know that she was suffering from cancer 4th stage. பட் ட்ரீட்மெண்ட்காக ஸ்ரீலங்கா கொண்டு போறாங்கன்னு சொன்னாங்க. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க கூட இல்லை அப்படின்னு இப்பதான் சொன்னாங்க. என்னால ஃபியூனரல் கூட கலந்துக்க முடியாது. பிகாஸ் இங்க நான் யூஎஸ்ல இருக்கேன். எனக்கே காலையில ஃபோன் பண்ணி சொன்னப்போதான் எனக்கு தெரியும், லைக் ஒரு 1 month முன்னாடி தான் we all got to know that she was suffering from cancer 4th stage. பட் ட்ரீட்மெண்ட்காக ஸ்ரீலங்கா கொண்டு போறாங்கன்னு சொன்னாங்க. ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க கூட இல்லை அப்படின்னு இப்பதான் சொன்னாங்க. என்னால ஃபியூனரல் கூட கலந்துக்க முடியாது. பிகாஸ் இங்க நான் யூஎஸ்ல இருக்கேன். எனக்கே காலையில ஃபோன் பண்ணி சொன்னப்போதான் எனக்கு